பேசும் மீன். மீன் எப்பொழுதும் நீரின் மேல்மட்டத்தில் நீந்தாமல் உள்ளுக்குள்ளேதான் நீந்திக் கொண்டிருக்கும். அதற்கு ஆச்சாரியார் ஒரு காரணம் கற்பிக்கின்றார். காது அளவு ஓடும் அம்பாளின் கண்களை மீன்கள் பார்க்கின்றன. லோகத்தில் ஒரு புல் பூண்டு புழு பூச்சி கூட விட்டு போகாமல் ஜெகன்மாதா விழிகளை சகல திக்குகளிலும் திருப்பிக் கொண்டே இருக்கின்றாள். அப்பொழுது ஒவ்வொரு சமயம் அவை கண் கோடிக்கு வருகின்ற பொழுது காதை தொட்டுவிடும் போல் இருக்கிறது. அப்பொழுது அவை காதிடம் ரகசியம் பேசுகின்ற மாதிரி மீன்களுக்கு தோன்றுகின்றது. என்ன ரகசியம்? உருவத்தில் இந்த மீன்கள் அந்த கண் மாதிரிதான் இருக்கின்றன. சமஸ்த லோகத்து அனுகிரகத்துக்காக அந்த கண்கள் ஓயாமல் சஞ்சலிப்பதை பார்த்து காப்பி அடிப்பது போல்தான் இந்த மீன்களும் ஓயாமல் விழியாமல் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. இதனால் மீன்களுக்கு பயம் பிடித்து கொண்டு விடுகிறது. அம்பாளுடைய கண்கள் அவளுடைய காதிடம் மீன்கள் உன்னோடு போட்டி போடுகின்றன என்று ரகசியமாக சொல்கின்றனவோ என்று பயம். கண்களை பெட்டிஷன் கேட்டு மகா பராசக்தியானவள் அல்ப ஜந்துக்களாகிய மீன்களிடம் ஆக்ஷன் எடுக்க வந்துவிட்டால் அந்த பயத்தினால்தான் அவை உள்ளுக்குள் மறைவாக மூழ்கி விடுகின்றனவாம். தோற்றுப்போன துரியோதனன் மடுவுக்குள் போய் ஒளிந்து கொள்கின்ற மாதிரி அம்பாளின் கண்ணழகுக்கு தோற்றுப்போன மீன்கள் உள்மட்டத்துக்கு போய் விடுகின்றன. சபரிகா என்பது பெண் மீன்கள் என்று அர்த்தம். அம்பாளின் கண்ணோடு யுத்தம் செய்தால் வடிவழகு சஞ்சரிக்கும் சாமர்த்தியம் இரண்டிலும் தோற்று போய்விடும் என்று மத்சங்கள் நீருக்குள் அஞ்ஞாத வாசம் ஆகிவிடுகின்றனவாம். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய பொற்றாமரை குளத்தில் மீன்களே இருப்பதில்லை. காரணம், அவளுடைய கண் அழகில் வெட்கி அவை தலை காட்டுவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. இப்படி அம்பிகையின் நேத்திரங்களுக்கு மத்ஸ்யத்தை ஒப்புமை சொல்லி அது ஒளிந்து கொள்வதாக கூறும் இந்த சௌந்தரிய லகதி சோஸ்திரத்தில் ஆச்சாரியார் மீனாட்சியைத்தான் சூசனையாக குறிப்பிடுகின்றார். கண் கொட்டாமல் என்று மீனை பற்றித்தான் சொல்கிறார். அம்பாளும் கண் கொட்டுவதில்லைதான். கண் கொட்டினால் அந்த வினாடி துளிகளில் லோகத்து குழந்தைகளுக்கெல்லாம் தன் கடாட்ச அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமே. அப்படி ஆகக்கூடாது என்றுதான் அம்பாள் கண் கொட்டுவதில்லை போலும். மீனை ஏன் அப்படி சொல்கின்றார் ஆச்சாரியார்? மீன் தூங்குவதில்லை என்பது ட்ரெடிஷ்னல் பிலீஃப் என்று மரபு வழி நம்பிக்கை. கண்களின் பெட்டிஷனை கேட்டு அம்பாள் தன்னோடு சண்டைக்கு வந்து விடுவாளோ என்றுதான் மீன்கள் அலர்ட்டாக இருக்கிறது என்று காரணம் கற்பிக்கின்றார் ஆச்சாரியார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.